மீனா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு, "என்னாச்சு மீனா உனக்கு? ஒரு மாதிரி இருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, "இல்லை எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அவங்க வீட்டில் ஏதோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் அப்படி எதுவுமே தெரியல. ஏதோ ஒன்று அவங்க மறைக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே செந்தில் சொல்கிறாரு, "இன்னும் உன்னோட சந்தேகம் தீரவே இல்லையா? நீ ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்க? விடு, கல்யாணம் ஆக போகுது, நிச்சயதார்த்தமே முடிஞ்சிடுச்சு. இப்போ போய் அவங்கள பற்றி குறை சொல்லிட்டு இருக்கியா? விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறார். "இல்லைங்க, எனக்கு அந்த டவுட்டு போகவே மாட்டுது. அவங்க மேலே அந்த டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது." அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. "சரி விடு மீனா, விடு, போய் படுப்போ." அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே மீனா படுக்கிறாங்க. யோசிச்சுட்டே இருக்காங்க, அவங்க மேலே ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி வராங்க. வந்துட்டு சரி வாசல்லாம் தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ராஜியோட அம்மா அவங்க வீட்டு வாசலாண்ட வராங்க. வரும்போது அவங்களும் வாசல்லாம் தெளிக்கிறாங்க. தெளிச்சுட்டு உள்ளே போகும்போது அப்படியே வழுக்கி கீழே விழுறாங்க. "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க வடிவு. அங்கேருந்து அப்படியே ஓடுறாங்க ராஜி. ஓடி போய் "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விடுறாங்க. தூக்கிட்டோடனே அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. "பார்த்தும்மா, இப்போ கால் வலி எப்படி இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே பார்க்குறாங்க. பயங்கரமாக ராஜி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா தெரியாமல் வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக ராஜியோட அப்பா எல்லாருமே, சித்தப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. குமாரும் வந்துட்டார். வந்தோடனே பயங்கரமாக பார்க்குறாரு. "ஏய், நீ எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. "குமாரே, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. நான் வழுக்கி விழுந்துட்டேன். என்னை தூக்கறதுக்காக தான் ராஜி வந்தா." அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே குமாருக்கு இன்னும் அதிகமாக கோவம் வருது. அவங்க விழுந்தா பரவாயில்ல, வீட்டில் இருக்க யாராவது நாங்கள் தூக்குவோம். நீ எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்த? ஓடி போனவ தானே, நீ எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்த? அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. "இங்கே விட்டுருங்க, கையெல்லாம் பிடிச்சி இழுக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. "பாட்டி, நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, தள்ளி போங்க." அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கையை குமார் பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே வெளியே வந்து அப்படியே தள்ளுறாரு. தள்ளும்போது கரெக்டாக பாண்டியன் வந்துட்டார். அங்கே வெளியே இருந்து பார்க்குறாங்க. "என்னம்மாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட கேட்குறாரு. அதுக்குள்ளே சவுண்டு கேட்டோன்னே அங்கே ஏதோ சண்டை இருக்குது போல, யார் மாட்டினாங்கன்னு தெரியலையே, அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா, கோமதி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. "ஏதோ ராஜி குரல் மாதிரி இருக்குது, வாங்க போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வந்து வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. கதிரும் நின்றுட்டு இருக்காரு. பிடிச்சி தள்ளினோடனே கோவமாக வருது கதிருக்கு. வராரு, வந்து சண்டை போடுறாரு. "ஏய், எதுக்காக நீ ராஜியை பிடிச்சி தள்ளின?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம், அவள் தான் ஓடிட்டாள்ல, எதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தா? என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாரு. அதை கேட்டோன்னே, "அவளும் உன் வீட்டில் தானே பிறந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. "அதெல்லாம் கிடையாது, அவளை பொறுத்த வரைக்கும் அவள் செத்துட்டா, இங்கே இருக்கவே கூடாது, என் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது." அப்படின்னு சொல்கிறாரு குமார். அப்படியே அடிக்க வராரு. "ஏய், எதுக்கு அடிக்கிற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதிரும் வராரு. கதிர், குமார் 2 பேருமே சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க. "ஏய், விட்டுரு விட்டுரு குமார், தயவு செய்து விட்டுரு." அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்கவே இல்லை. 2 பேருமே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் கோமதி எல்லாருமே இழுக்கிறாங்க கதிரை. அந்த பக்கம் குமாரை அவங்க அம்மா எல்லாருமே இழுக்கிறாங்க, பாட்டி எல்லாருமே. "வாங்க, விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிக்கிறாங்க. "இங்கே பாரு, இனிமேல் என் வீட்டு பக்கம் வந்தால் எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணால் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது." அப்படின்னு கதிர் பயங்கரமாக சண்டை போட போகிறாரு. "சரி, நீ வாம்மா வீட்டுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வராரு பாண்டியன். ராஜ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே அங்கே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. "நீ ஏம்மா உள்ளே போன?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "இல்லை, அம்மா கீழே விழுந்துட்டாங்க, நான் தூக்கி விடுறதுக்காக தான் போனேன், வேறு எதுவும் இல்லை." அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. "சரிம்மா, நீ நல்ல எண்ணத்தில் தான் பண்ணியிருக்க. ஆனால் அந்த குமாருக்கு அது தெரியுதா? பாத்தியா, வீட்டில் இருக்க எல்லாரையுமே அடிக்க வரான்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. ராஜி பயங்கரமாக அழறாங்க.